அனைவருக்கும் வணக்கம். மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்வில் மன வருத்தம், வேதனைகள் குறைந்து மகிழ்ச்சியை அள்ளித்தர காத்திருக்கும் 22/12/2024 முதல் அடுத்த 7 நாட்கள் மீனராசிக்கு திடீர் பணவரவு ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்கு. அந்த வகையில் மீனராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், கன்னியில் கேதுவும், விருச்சகத்தில் புதன் பகவானும், தனுசு ராசியில் சூரியனும், மகர ராசியில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மீன ராசி சேர்ந்த புரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு 22/12/2024 முதல் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ஜென்ம ராசியில் ராகு நிலை கொண்டிருப்பதால பல வகைகளிலும் பணம் செலவழியுங்க. குடும்ப சூழ்நிலை மன நிம்மதியை பாதிக்குங்க. ஓர் கவலை தீர்ந்தால் அவ்விடத்தில் மற்றொரு கவலை உருவாகி இருக்கும். தற்போது உங்களுக்கு ஏழரை சனியும் நடைபெறுதுங்க. கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவழிக்க வேண்டிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. எந்த ஒரு செலவாக இருந்தாலும் ஒரு முறை பல முறை யோசித்து சிந்தித்து செலவழிப்பது நல்லது. இத்தகைய கிரகங்களின் போது கடன் வாங்கினால் பின்பு அடைக்க முடியாத அளவிற்கு அவை வளர்ந்துவிடும் என்பதால கடன் வாங்குவதற்கு முன்னர் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து சிந்தித்து வாங்க வேண்டியது அவசியங்க. அப்படியே வாங்கி ஆக வேண்டும் என்ற பட்சத்தில் தேவையான அளவிற்கு மட்டும் கடன் வாங்குவது நல்லது. புது புது பிரச்சனைகள் ஏற்பட்டு மன நிம்மதியை பாதித்து வந்த நிலைமைகள் மாறி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமையிருக்குது. மன நிம்மதி பாதித்து வந்த பல பிரச்சனைகள் இந்த வாரத்தில் குறைய இருக்குதுங்க. அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மீனராசினியர்கள் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லது. காரணம், உங்களுக்கு 7.5 சனியிலிருந்து ஜென்ம சனி ஆரம்பமாக இருப்பதால எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து சிந்தித்து செயல்படுத்துவது நல்லதுங்க. அதே போல் பிள்ளைகளுடைய கல்வி அல்லது அவர்களுடைய வேலை சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தாலும் இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அவற்றை முன்கூட்டியே நீங்களே தீர விசாரித்து ஆராய்ந்து அந்த முயற்சியில் நீங்களே மேற்கொள்வது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. மீனராசினியர்களை பொறுத்தவரை இந்த வாரத்துல ஒரு சில நன்மைகள் ஏற்பட்டாலும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கதாங்க செய்யும். இது சனி பகவானுடைய விரய சனி, ஏழரை சனி காலகட்டம் என்பதால இது மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது. அதே போல மீனராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 22/12/2024 முதல் அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகக்காரகரான சனி பகவான் விரயஸ்தானத்தில் அமர்ந்து ஏழரை சனி காலத்தையும் ஆரம்பித்து வைத்திருக்கிறார். அலுவலகத்தில் பணிச்சுமை சக்திக்கு மீறியதாக தாங்க இருக்கும். மேலதிகாரிகளுடைய கண்டிப்பை எதிர்காலத்தை பற்றிய கவலையை உண்டாக்குங்க. தற்போதுள்ள பணியில் வெறுப்பும் விரக்தியும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சக ஊழியர்களுடைய மறைமுக தொல்லைகள் கவலை அளிக்குங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்களுக்கு வெற்றி கிடைப்பது சற்று சிரமமாக இருந்தாலும் கிடைக்கக்கூடிய வேலையை நீங்கள் மேற்கொள்ளும் போது கூடிய விரைவில் உங்களுடைய மனதிற்கு பிடித்த நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைப்பது சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க. அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சுன்னா அதற்கான முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொள்ளலாம். ஆனால் இடைத்தரகர்களை மட்டும் நம்ப வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. மீனராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு 22/12/2024 முதல் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மிக கடுமையான போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டி இருக்குங்க. சந்தை நிலவரம் அடிக்கடி மாறுவதால் சரக்குகளை அனுப்புவதில் பிரச்சனைகள் உண்டாகும். வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கிகள் வசூலாவதில் தடைகள், தாமதங்கள் உருவாகுங்க. அதனால் முன்பணம் வாங்காமல் சரக்குகளை அனுப்ப வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல் புதிய முதலீடுகள் சம்பந்தமான விஷயங்களை மேற்கொண்டு வரும் மீனராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசனை பெற்று தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு முதலீடுகளை மேற்கொள்வது நல்லது என்பதை கிரக
நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல மீன ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு 22/12/2024 தேதி முதல் அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சற்று சிரமமான காலகட்டத்தில் நீங்கள் இருப்பதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க. திடீரென்று வாய்ப்புகள் குறையலாங்க. வர வேண்டிய பாக்கிகள் கைக்கு கிடைக்காது. கிடைத்த வாய்ப்புகளும் கை நழுவி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மாதிரியான நேரங்கள்ல மனம் துவண்டு போகாமல் அடுத்தடுத்து என்ன முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டுமோ அப்படி முயற்சிகளை மேற்கொண்டே வரும்போது திடீர் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்து உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா அமைய இருக்குதுங்க. திரைப்படத்துறையினர் வசதியாக இருந்து தாராளமாக செலவழித்து பழக்கப்பட்டதால் தற்போது சீரான வருமானமின்றி துன்பப்படுபவர்கள் சமாளிக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறீங்க. கூடுமான வரைக்கும் கடன் வாங்காமல் சூழ்நிலையை சமாளிப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்லதுங்க. அதே போல மீன ராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு 22/12/2024 தேதி முதல் அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போதே காலகட்டம் முழுவதும் அரசியல் மற்றும் தொழில்துறை கிரக நிலைகள் சாதகமாக இல்லைங்க. இந்நிலையில் ஏழரசனினுடைய ஆரம்ப காலமும் சேர்ந்து கொண்டிருக்குதுங்க. கட்சியில் ஆதரவு குறையுங்க. எதிரிகள் யார் நண்பர்கள் யார் என புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு மனதில் குழப்பம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்க. மேலிட தலைவர்கள் உங்களை பார்ப்பதை தவிர்ப்பாங்க. உங்களுடன் நெருங்கி பழகிய நண்பர்கள் உங்களிடமிருந்து விலகிச் செல்வார்கள். இளரேச்சனையின் விளைவுகளை இவை. பேச்சிலும் செயலிலும் நிதானமாக இருங்க. ஜாக்கிரதையாக பேசுங்க. தற்போதுள்ள கிரகநிலைகள் உங்களுக்கு நீங்களே பிரச்சனைகளை உருவாக்கி கொள்வீர்கள் என்பதை அறிவுறுத்தும் பட்சத்தில் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அதே போல் மீன ராசியை சேர்ந்த மாணவ மாணவியர்களுக்கு 22/12/2024 தேதி முதல் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கல்வித்துறைக்கு அதிகாரம் படைத்த கிரகங்கள் அனுகூலமாக இல்லைங்க. பாடங்கள்ல மனதை செலுத்த இயலாதபடி தன்னிச்சையாக மனம் செல்லுங்க. தவறான வழிகளில் மனம் போன போக்கில் செல்ல வேண்டிய ஒரு தடுமாற்றம் ஏற்படும். கூடுமான வரைக்கும் இன்றைய கல்விதான் நாளை எதிர்காலம் என்பதை மனதில் நிறுத்தி தேவையில்லாத சிந்தனைகளை தவிர்ப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விரயத்தில் சனி பகவானும் ஜென்ம ராசியில் ராகுவும் சஞ்சரிக்கக்கூடிய நிலையில பூமிக்காரகரான செவ்வாயும் சுபபலம் பெற்றிருக்கவில்லைங்க. வயல் பணிகளில் உழைப்பு கடினமாக இருக்குங்க. உழைக்கும் அளவிற்கு பலன் இருப்பது சற்று கடினம் தாங்க. எதிர்பாராது பெய்யும் மழையினால பயிர்கள் சேதமடையக்கூடும். கால்நடைகள் நோய்வாய்ப்படும். அவற்றின் பராமரிப்பில் பணம் சற்று விரயமாக தாங்க செய்யும். அதனால் வயல் பணிகள்லையும் சரி கால்நடைகளுடைய ஆரோக்கியத்திலும் கவனமாக இருங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க. சிறு உபாதையானாலும் மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது அவசியங்க. குறிப்பா இருசக்கர வாகனம் ஓட்டும் போது நிதானமாக இருப்பது நல்லது என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. மீனராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, சனி பகவான் மற்றும் ராகுவிற்கு பரிகாரம் அவசியங்க. ராசிநாதன் ஆகிய குரு பகவானும் அனுகூலமான நிலையில சஞ்சரிக்கவில்லை. சனி பகவான் ராகு ஆகிய மூவருக்குமே பரிகாரம் செய்வது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.